முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி தனது முன்னாள் கணவர் வசம் உள்ள மகளை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் போலீஸ் தலைமைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு 2014ஆம் ஆண்டு ஈப்போ உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டது. போலீசார் அவரது மகள் பிரசன்னா சிக்ஸாவை கண்டுபிடித்து முன்னாள் கணவர் முகமது ரிதுவான் அப்துல்லாவை கைது செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக அந்த உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசார் தங்கள் கடமையை புறக்கணித்துள்ளனர் என்றும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் அவர்கள் அவமதிப்பு செய்துள்ளனர் என்றும் இந்திராவின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் தெரிவித்துள்ளார். இந்த மனு 2025 டிசம்பரில் நீதிமன்ற விதிகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இது வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி ஈப்போ உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்திராவின் மகள் விரைவில் 18 வயதை எட்ட உள்ளதால் குழந்தைகள் சட்டத்தின் கீழ் கிடைக்கும் சட்ட உரிமைகள் விரைவில் முடிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கு 2009ஆம் ஆண்டு தொடங்கியது. அப்போது இந்திராவின் முன்னாள் கணவர் குழந்தைகளை ஒருதலை பட்சமாக இஸ்லாமுக்கு மதம் மாற்றியதுடன் இளைய மகளை கடத்தி சென்றார். பின்னர் 2010ஆம் ஆண்டு குழந்தைகளின் காவல் உரிமை இந்திராவுக்கு வழங்கப்பட்டாலும் முன்னாள் கணவர் அதனை மீறி ஒளிந்து விட்டார். இந்த வழக்கு மலேசியாவில் மத மாற்றம் மற்றும் குழந்தைகள் காவல் உரிமை, போலீஸ் பொறுப்புத்தன்மை போன்ற முக்கிய பிரச்சனைகளை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.